நல்ல அருமையான சுடுகாட்டு சாம்பல், எருக்கம்பூ மாலை, விதவிதமான பட்டாடை பொன்னாடை எல்லாம் இருந்தும் கூட அப்படி சுடுகாடு சாம்பலை அப்படி அள்ளி பூசினார்னா அப்படி ஜம்முன்னு இருப்பார். அது மண்டை மாலு, அது நகுத்தலைன்னு பேர். நீங்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் போன தெரியும், மண்டை ஓடு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வாழும்போது தான் சிரிக்கல. இந்த மண்டை ஓடு மாலை உலகத்தில் வேறு எங்கேயுமே திருவண்ணாமலை சுவாமி மட்டும்தான் அணிஞ்சிருப்பார். நீங்கள் திருவண்ணாமலை போனால் தெரியும், சாமி மண்டை ஓடு மாலை போட்டிருப்பார், தங்க மண்டை ஓடு மாலை போட்டிருப்பார். வேறு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டார். ஒன்று வாயை பிளந்து ஆன்னு சிரிக்கும். இது ஒரு பெரிய கதை. அதில் ஒரு மண்டை ஓடு தான் சக்கரத்தை, மகாவிஷ்ணு சக்கரத்தை முழுங்கி பிடிச்சி. மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், சக்கரத்தை கிடைக்கணும்னு நேராக காஞ்சிபுரத்தில் போய் பிள்ளையாட்ட போய் கேட்குறாரு, பிள்ளையாரப்பா உதவி பண்ணார், நீ டான்ஸ் ஆட அப்போ தருவேன் அப்படிங்கிறார். இது மகாவிஷ்ணு ஆடுறாரு. இப்படி அதை பார்த்து சிரிக்கிறார் விநாயகர். சிரிச்சா என்ன பண்ணுது, இதை பார்த்து சுவாமியும் சிரிச்சாராம். சுவாமி சிரிக்கும் போது சுவாமி போட்டிருந்த மண்டை ஓடு சிரிச்சு தான் வாயிலிருந்து சக்கரை ஒன்று தான் லபகன்னு பிடிச்சிட்டாராம். அப்படி ஒரு வரலாறு. விகட சக்கர சாமின்னு பேர் பிள்ளையார், காஞ்சிபுரத்தில் சுவாமி.